ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டீஸ் வேர்ல்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, என்னால் வந்து ஒரு 6 to 7 days வீடியோஸோ ஆர் ஷார்ட்ஸோ வந்து அப்லோட் பண்ண முடியல. எதனால் என்னால் வீடியோஸ் போட முடியல அப்படின்றத அந்த ஷார்ட்ஸில் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் போய் அதை செக் அவுட் பண்ணிக்கோங்க. கெட் இன் டு திஸ் வீடியோ. இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நம்ம வந்து அப்படியே அழகாக ரெடியாகி வந்து தான் கேமரா முன்னாடி உட்காருவோம். என்னடா லுக்கு. பட் இன்னைக்கு ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நியூவா. அது மட்டும் பண்ணிட்டு அப்படியே வந்து கேமரா முன்னாடி உட்கார்ந்தாச்சு, வேற எதுவுமே பண்ணல. நம்ம யூஸ்வலாகவே மேக்கப்லாம் போட மாட்டோம் கைஸ். மேக்கப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றத தாண்டி மேக்கப் பண்ணது இல்லை அப்படின்றது தான் உண்மை. என்னென்ன சொல்றோம் பாருங்க. இஃப் யூ ஆர் 25+ இது வரைக்கும் நான் வந்து ஸ்கின் கேர் பண்ணதில்லை, மேக்கப் பண்ணதில்லை, இந்த மாதிரிலாம் யாராவது இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கம் அவுட் ஆஃப் த கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு தோணுச்சு. அதை பண்ணாவே நான் வந்து ஆல்ரைட். அது என்ன அப்படின்னா ரீவயரிங் மை லைஃப். அது என்னன்றதை இதில் பார்க்கலாமா? ரீவயரிங் இந்த சென்ஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நமக்கு ஆல்ரெடி வந்து எவ்ரிதிங் வாஸ் தேர். அது எல்லாமே வந்து துருப்பிடிக்க வச்சாச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நான் மாற்றி வெளியில் கொண்டு வந்தால் மட்டும்தான் நான் வந்து அகெயின் நான் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணவே முடியும். ஸோ அதனால் அதை நான் வந்து ரீவயர் பண்ண போகிறேன். திரும்ப வந்து பழசை திரும்ப எனக்கு கொண்டு வர போகிறேன், அவ்வளோதான். ஸோ ரீவயரிங் மை லைஃப்பில் எனக்கு வந்து சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நான் எழுதி வைக்கலை அப்படின்னா நான் அதை வந்து பண்ணவும் மாட்டேன், அண்ட் அது எனக்கு ஞாபகமும் இருக்காது. எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா? நீங்க யூ ஆர் அ சிங்கிள் பர்சன் அண்ட் யூ டோன்ட் ஹாவ் எனி சப்போர்ட் அப்படின்னா டோன்ட் எக்ஸ்பெக்ட் சப்போர்ட் ஃப்ரம் எனி ஒன். யூ ஆர் த ஒன் ஹூ இஸ் த மோஸ்ட் சப்போர்ட்டிவ் டு யூ. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கான மோட்டிவேஷன் தானாகவே வரும். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. உங்களை நீங்கள் மோட்டிவேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து எழுதி வச்சுருக்கேன். இந்த பாயிண்ட்ஸில் இருக்கிறத நான் வந்து ரெகுலராக பண்ணணும் அப்படின்றத வந்து நான் நினைக்கிறேன். இது ஆல்ரெடி எழுதி வச்சாச்சு, நான் உங்களோட ஷேர் தான் பண்ணிக்க போகிறேன். ஜஸ்ட் அஸ் அ ரெக்கார்ட், ஐ எம் ஹேவிங் அ ப்ரூஃப் தட் ஐ gave you the words. I am going to do this. Record it and give it to the people who are watching this. ஸோ இதை வந்து நான் பண்ணால் மட்டும்தான் they have a belief that everyone can rewire their அழிஞ்சு போயிருவ. எண்ணத்தை மாத்திக்க, இல்லைன்னா நீ அவ்வளவுதான். their life also. நான் ரீவயர் பண்ணணுன்றதுக்காக எழுதி வச்ச சில பாயிண்ட்ஸ். இதே தான் நீங்களும் பண்ணணும்ட்டு இல்லை. உங்களுக்கு ப்ரொடக்டிவாக மாற்றணும் அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. அன்ப்ரொடக்டிவ் லைஃப்பை ப்ரொடக்டிவாக மாற்றுறதுக்கு ஏர்லி வேக்கப் அண்ட் ஏர்லி டு பெட், இது 2 விஷயம் பண்ணணும். அதுதான் வந்துட்டு நைட்டில் ரொம்ப நேரம் முழிச்சிருந்துட்டு காலையில் தூங்குறது. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுதான் வந்து மெயினாக அன்ப்ரொடக்டிவ் லைஃப்க்கு ஒன் ஆஃப் த சீட் அப்படின்னு நான் சொல்வேன். அந்த சீடுன்றதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை வந்து அழிக்க முடியும். ரொம்ப நாளாக வளர்ந்துட்டு இருக்க ஒரு மரத்தை வந்து இமீடியட்டாக போய் அழிச்சா கூட அதில் இருக்க வேர்னால அது வந்து மேலே வந்துட்டே இருக்கும் இல்லையா? அந்த வேர் வரைக்கும் நம்ம டீப்பாக போயிட்டு அதை கட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து என்னோட ரீவயரிங் மை லைஃப். அதே மாதிரி உங்களுக்கு என்ன ரீவயரிங் பண்ணணுமோ அதை உங்களோட நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதுதான், மார்னிங்கில் எழுந்துக்கணும். செகண்ட் வந்து ஏர்லியாக தூங்கணும். நான் அந்த மாதிரி 2 பாயிண்ட்ஸ் வந்து நான் எழுதி வச்சுருக்கேன். செகண்டாக வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெட் இன் டு மை ஹாபிஸ். என்னென்ன ஹாபிஸ் அப்படின்றதெல்லாம் வந்து உங்களோட விருப்பம் தான். தேர்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் ரீடிங் புக்ஸ் ஆர் லிசனிங் டு புக்ஸ் அப்படின்றது தான். ஃபோர்த் பாயிண்ட் வந்து ஸ்டார்ட் டூயிங் இன்வெஸ்ட் அண்ட் லேர்ன் சம்திங் ஃபார் பாசிவ் இன்கம். பிகாஸ் நம்ம எவ்வளோதான் வந்து நம்ம 9 to 5 ஜாபில் நம்ம ஒர்க் பண்ணாலுமே கூட நம்ம வந்து இதை பண்ணல, இதெல்லாம் பாசிவ் இன்கம்னு ஒன்று இல்லைன்னா லைஃப் லாங் யூ ஹாவ் டு பி இன் தட் 9 to 5 ஜாப். யூ கான்ட் க்ரோ அப்படின்றத நான் வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். பாசிவ் இன்கம்க்கு வழி பண்ணணும் அப்படின்றது என்னோட ப்ரொடக்டிவ் லைஃப்க்கான சில பாயிண்ட்ஸ். இதுதான் நான் வந்து பண்ணணும்னு எழுதி வச்சாச்சு. இதை வந்து நான் மெயின்டைன் பண்ணணும்னா என்னென்ன பண்ணணுன்றது தான் நான் இங்கே எழுதி வச்சுருக்கேன். இப்போ என்னடா இது என்ன திடீர் மாற்றம் அப்படின்னா, நீங்கள் ஒரு 25+ இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இம்யூன் குறையிறது, அன்ப்ரொடக்டிவ் லைஃப்னால நீங்கள் அஃபெக்ட் ஆகுறது, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் தான் வரும். அதுவும் நீங்கள் வந்து ஒரு 90s கிட்ஸ்
ஸ்பெசிஃபிக்லி த நேம் கால்டு மில்லேனியல்ஸ் அப்படி இருக்கீங்க அப்படின்னா இது இப்போ தான் உங்களுக்கு வந்து அதெல்லாம் ஸ்ட்ரைக் ஆகும். இதுவே நீங்கள் ஜென்சியாக இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து இல்லை, நீங்கள் ஆல்ரெடி இதிலெல்லாம் இருப்பீங்க, நீங்கள் ப்ரோவே ஆயிருப்பீங்க மில்லேனியல்ஸை பற்றினது. ஸோ அப்படி இருக்கீங்க அப்படின்னா இப்போ தான் வந்து உங்களுக்கு அதெல்லாம் தோணும். உங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னா நீங்களும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ தான் தோணுச்சு, ஸோ அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதெல்லாமும் சப்டிவிஷனாக இந்த பக்கம் எழுதி வச்சுருக்கேன், இங்கே எழுதியிருக்கேன். இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.